ஹாய்! வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, நான் என்ன லஞ்ச் செஞ்சிருக்கேன்னா, சவ்சவ்வும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார், சுட சுட சாதம் அ வச்சிருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரேஷன் பொருள்கள்ல செஞ்ச சாப்பாடு தாங்க. ரேஷன் பச்சரிசியில சாதம் வடிச்சாச்சு. எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸ்க்கு சாதம் போட்டு கொடுத்துடலாம். இட்லி இருக்குது, இட்லி வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சாதமே சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு சாதம் போட்டு கொடுத்துட்றேன். இதுக்கு ஷைடிஷ்ஷாக அவங்களுக்கு என்ன வெடித்து கொடுத்துருக்க அப்படின்னா முட்டை ஆம்லேட்டு தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு சாதம் போட்டு வச்சிட்டோம்னா, சாதம் ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதனால் சாதம் மட்டும் அவங்களுக்கு போட்டு ஆற வச்சிடலாங்க. நீங்களாம் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரேஷன் பருப்பில் செஞ்ச சாம்பார், ரேஷன் பச்சரிசியில் செஞ்ச சாதம் தாங்க. எல்லாமே ரேஷன் பொருட்கள் தான். சரிங்களா? இப்போது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, சாம்பார் தாங்க ஊற்றி கொடுக்க போகிறேன். ஏன்னா அவளுடைய பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகலை, சாம்பார் பாக்ஸு. அதனால் அவளுக்கு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து சாம்பார் ஊற்றி கொடுத்துடலாம். இது ரெண்டுமே ஆறட்டும். ஏன்னா அது சூடாக இருக்கிறது, சூடாக நம்ம மூடி கொடுத்தோம்னா ஒரு மாதிரி ஆகிடும், வாசனை வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அது போட்டுட்டு ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டு முட்டை ஆம்லேட்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இட்லி வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இட்லி அப்படியே இருக்குது. லஞ்ச்சு பாக்ஸு, லஞ்ச்சு பேகு, லஞ்ச்சு டவலு எல்லாமே இருக்குங்க. அந்த பாக்ஸு பார்த்திங்கன்னா, முட்டை ஆம்லேட் வந்து வைக்கிறதுக்கு தாங்க அந்த பாக்ஸ் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து இது அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அவங்களுக்கு வந்து முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும்ங்க. பால் பாக்கெட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு, முட்டையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை முட்டை ஆம்லேட்டும் நான் வந்து போட்டுட்டேங்க. பாருங்கள், இந்த முட்டை ஆம்லேட்டில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, உங்கள்கிட்ட கரம் மசாலா, சிக்கன் மசாலா எது இருந்தாலும் போட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். சரிங்களா? முட்டை ஆம்லேட்டும் செஞ்சு வச்சாச்சு. அவங்கவுங்க பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த லஞ்ச் வந்து யாருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கவுங்க பாக்ஸை நான் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம பேகுக்குள்ளே வச்சிடலாம். என் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நாங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிவிடுவோம். அப்போது வந்து அந்த செலிப்ரேஷன் வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவோங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்தவுடனே அதை வந்து செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கோம் நாங்கள். அந்த வீடியோவும் நாங்கள் உங்களுக்கு போடுவோம். அதையும் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லைவாகவே போடுங்க. இப்போ பாருங்கள், லஞ்ச் பேக்கு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.